உணர்வோம் ஆன்மீகம். வணக்கம். கந்தர் அலங்காரம் 55வது பாடலில் அருணகிரிநாதர் இந்த மனித இயல்பைக் கண்டு வருத்தப்பட்டு சொல்கின்றார். ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரம ஆனந்தத்தே தேங்கார் நினைப்பு மறப்பும் அறார் திணைப்போதளவும் ஓங்காரத்து உள் ஒளிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கே என்று பாடுகிறார். இந்த மனிதர்கள் நான் எனது என்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விட்டொழித்து இறைவன் அருள் அனுபவத்தில் மூழ்காமல் பொறி புலன்களை கட்டுப்படுத்தாமல் நிறைவு என்பதே இல்லாமல் இருப்பார்கள். நினைத்தலும் மறத்தலும் அற்று சமாதி நிலையில் தங்களை ஒருநிலைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். சிறிதளவு நேரம் கூட அந்த ஓங்கார நாதத்துக்குள்ளே ஒளிர்கின்ற அந்த ஜோதிக்குள்ளே முருகனின் திருவுருவம் கண்டு இளைப்பாற மாட்டார்கள். மற்றவர்களுக்கு தொண்டு செய்யவும் மாட்டார்கள். இப்படி குணம் கொண்ட இந்த மனிதர்கள் யமதூதர்கள் வந்து அந்த உயிரை கொண்டு போகின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்று கவலைப்படுகிறார். இப்படி இருக்கின்ற இந்த மனித குணம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை இரத்தன சுருக்கமாக சொல்லிவிட்டார். நான் என்ற அகந்தையும் எனது என்ற மமகாரத்தையும் விட்டொழிக்க வேண்டும். பொறி புலன்களை கட்டுப்படுத்தி இறை அனுபவத்தில் இருக்க வேண்டும். அதில் நிறைவு கொள்ள வேண்டும். சமாதி நிலையில் தங்களை கட்டுப்படுத்தி சிறிதளவு நேரமாவது நம் மனக்கண் முன்னே காணும் ஜோதியில் முருகனின் திருவுருவம் காண வேண்டும். மனம் அங்கே இளைப்பாற வேண்டும். மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும் அந்த நல்ல எண்ணம் வேண்டும். இப்படி ஒருவன் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டால் யமதூதனைக் கண்டு அவன் அஞ்ச வேண்டியதில்லை என்பதாக நாம் கொள்ள வேண்டும். நண்பர்களே, அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி 10வது பாடலில் முருகனை வேண்டுகிறார். எப்படி வேண்டுகிறார்? தான் நினைக்கின்ற பொழுதெல்லாம் தன் முன்னே வந்து எதிர்பட வேண்டும் என்று வேண்டுகிறார். கந்தர் அனுபூதி பெற்றவர். அவர் நினைக்கும் பொழுது முருகன் வந்து நிச்சயம் எதிர்படுவான். ஆனால் நாம் அவருடைய அந்த பக்குவத்தை எட்ட முடியாது. இந்த கந்தர் அலங்கார பாடலில் நாம் என்ன செய்தால் யமபயம் நீங்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். எதை ஏற்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை அருணகிரிநாதர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். மீண்டும் ஒருமுறை அந்த பாடலை பாராயணம் செய்வோம் வாருங்கள். ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரம ஆனந்தத்தே தேங்கார் நினைப்பும் மறப்பும் அறார் தனிப்பொழுதளவும் ஓங்காரத்து உள்வொளிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கே என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா. அரோகரா.